நாட்டில் உள்ள வறியவர்க்கும் தேவையில் உள்ளோருக்கும் உன் கையை தாராளமாய் திற. இணைச்சட்டம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். இந்த அரசர்களுடைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ராஜாக்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, தன்னை தேடி வருகின்ற வறியவர்கள், ஏழைகள் அல்லது புலவர்கள் பாடல் பாடுவாங்க இல்லையா, கவிதை பாட்டெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி புலமை பெற்றோம் இவங்களெல்லாம் தன்னை நாடி வருகின்ற ஏழை எளிய மக்களுக்கு பொன்னையும் பொருளையும் இப்படி வாரி கொடுப்பாங்களாம். அதான் வாரி கொடுத்து செவந்து இருக்குமா. அப்போ அவங்க கரங்கள் செவந்து போற அளவுக்கு ஏழைகளுக்கு தான தர்மம் செய்திருக்கிறாங்க. அப்போ இது ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு இந்த மிகப்பெரிய அரசவையில உட்கார்ந்து அரசர்கள் கொடுக்கறதுனால அரசாட்சி ஒரு நாளும் அந்த கஜானா குறைந்தது இல்லை. அது கஜானா நிரம்பி அப்ப எளியவர்களே தாங்கணும். ஒரு ஒரு குறுந்தொகையில ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஒரு வெளியூருக்காரர் ஒருத்தர் வராரு. அவருக்கு தெரியுது இந்த மாதிரி அந்த ஊர்ல ஒரு வள்ளல் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனா நமக்கு பொண்ணும் பொருளும் கொடுப்பாரு, நம்முடைய ஏழ்மை போகும் அப்படின்னு ஒரு வழிபோக்கர் மூலமா அவருக்கு தெரிஞ்சுக்கிறார். அப்போ அப்படி அவர் என்ன பண்ண வரும்போது இன்னொரு வழிபோக்கர் அப்படி எதிர்க்க அந்த அந்த பணக்காரர்கிட்ட வள்ளல் கிட்ட பொருளையும் பொண்ணையும் வாங்கி எதிர்க்க வர்றாரு. அப்ப அவர்கிட்ட என்ன பண்றாருன்னா அட்ரஸ் கேட்கிறாரு. இந்த ஊர்ல வள்ளல் இருக்கிறாராமே, நானும் அவரை தேடி போறது. அப்ப நாசுக்கு அவர் பதில் சொல்லுவாரு, இங்க போனீங்கன்னா ஒரு பெரிய அடர்ந்த அந்த மரங்கள்ல பறவைகளுடைய ஒலி கேட்பீங்க, சந்தோஷமா பறவைகள் மகிழ்ந்து பாடல் பாடும். அப்போ அவருடைய வீடு பக்கத்துலதான் இருக்குன்னு, ஏன்னா அவர் கொடுக்கிற உணவை சாப்பிட்டு அது மகிழ்ந்து பாடிட்டு இருக்கும். பறவைகள் எல்லா கூட்டமும் அவர் வீட்டு வாசல் இருக்கும், மரத்துல இருக்கும். அடுத்து நீ அந்த அந்த பாதையில போகும் பார்த்தீங்கன்னா எறும்புகள் நிறைய சாரையா போகும். இந்த எறும்பு ஒவ்வொன்றும் தலை மேல இந்த சோறு உருண்டைகளை தூக்கி கொண்டு ஒரு சோறு பருக்கை இருக்குல்ல, அதை ஒவ்வொன்றா தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டு அது நல்லா அங்கே சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கும் அது கொண்டு போகுது. அப்போ அது என்ன பண்ண பாதையில வரிசையா பயணிக்குது. அப்போ இது ரெண்டு அடையாளம். அப்போ நீங்க அந்த பாதையை நீங்க பின்பற்றுங்க. அப்போ அந்த வள்ளலுடைய வீடு பக்கத்துல அண்மையில இருக்கு, நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அதான் பாருங்க, தன்னை நாடி வருகிறவர்களுக்கு நாம பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் நாமும் நம்மை நாடி வருகிற வறியவர்கள், ஏழைகள், எளியவர்களை நாம் அரவணைக்கணுங்க. ஒரு நாளும் அவர்களை விரும்பியாய் நாம் அனுப்பக்கூடாது. அப்போ இயேசுவும் இதைத்தான் சொல்லுகின்றார். பசியாய் இருக்கிறவருக்கு உணவு கொடுங்கள், ஆடை இல்லாதவனுக்கு ஆடை கொடுங்கள். அப்போ இதெல்லாம் நம்ம செய்யும்போது இதோடைய நன்மை நமக்கு எங்க வருதுன்னா பரலோகத்துல நமக்கு அதுக்கான பொக்கிஷம் நமக்கு நிரம்பி இருக்கும். ஆகவே ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வோமா, வறியவர்களை அரவணைப்போமா. அப்படி செய்வதின் வழியாக நாம் கடவுளின் பிள்ளை உலகத்தில் நிலைநாட்டுவோம். கிறிஸ்துவின் அன்பிலே நாம் எப்போதும் இணைந்து அந்த நற்பண்புகளிலே செயல்களிலே நாம் தொடர்ந்து செய்து பயணிக்க கடவுள் நம்ம துணை செய்யட்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஏழை எளிய மக்கள் எங்கள் அன்பின்